பொன்னியின் செல்வன் நாவலில் குந்தவை, வானதி, செம்பியன் மாதேவி ஆகியோர் வசிக்கும் நகரமாக பழையாறை நகரம் காட்டப்படுகிறது. அந்த பழையாறை நகரம் இப்போது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, வாங்க பார்க்கலாம் இந்த பதிவில். பொன்னியின் செல்வன் நாவலில் தஞ்சாவூர், நாகைப்பட்டினம், காஞ்சிபுரம், கடம்பூர், பழையாறை ஆகிய நகரங்கள் முக்கிய சம்பவங்கள் நடக்கும் நகரங்களாக காட்டப்படுகின்றன. இதில் தஞ்சைக்கு அடுத்தபடியாக கூடுதல் முக்கியத்துவத்தை பெறும் நகரமாக பழையாறை நகரம் இருக்கிறது. இந்த நாவலில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சாவூரில் இருந்தாலும் அவரது மகளான குந்தவை, அவளுடைய தோழி வானதி, செம்பியன் மாதேவி ஆகியோர் வசிக்கும் நகரமாக பழையாறை நகரமே குறிப்பிடப்படுகிறது. நாவலில் வந்தியத்தேவனும் குந்தவையும் முதலில் சந்தித்த இடம் அந்த பழையாறை நகரம்தான். பழையாறை நகரம் சோழர்கள் காலத்திற்காக வெகுவாக அறியப்பட்டாலும் 8ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நந்திவர்மன் காலகட்டத்திலிருந்தே முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பழையாறை நகரம் இருந்திருக்கிறது. நந்திவர்மன் காலத்தில் 2ஆம் தலைநகரமாகவும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் தெற்கு எல்லையாகவும் இந்த நகரம் மாறியது. பிற்கால சோழ பேரரசை நிறுவிய விஜயாலய சோழன் பழையாறை நகரிலிருந்துதான் ஆட்சி செய்தான். பிறகு பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போரில் பல்லவர்களுக்கு உதவியதால் தஞ்சாவூரும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் விஜயாலய சோழனுக்கு வழங்கப்பட்டன. இருந்தபோதும் சோழ மன்னர்கள் பழையாறையிலிருந்து ஆட்சி செய்வதையே விரும்பினார்கள். ஆனால் சுந்தர சோழனின் காலத்தில் சோழர்களின் தலைநகரம் பழையாறையிலிருந்து தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் 2ஆம் தலைநகராக விளங்கிய இங்கு பல கோவில்கள் கட்டப்பட்டன. ராஜராஜ சோழன் மன்னனாக இருந்தபோது அவரது மகன் ராஜேந்திர சோழன் அரச பிரதிநிதியாக பழையாறையில்தான் வசித்து வந்தான். அப்போதுதான் இந்த பகுதி அவனுடைய பெயராலேயே மும்முடி கொண்ட சோழபுரம் என அழைக்கப்படுகிறது. 2ஆம் ராஜராஜ சோழன் தம் ஆட்சி காலத்தில் பழையாறையை மறுபடியும் சோழ நாட்டின் முதல் தலைநகரமாக மாற்றினான். அந்த காலத்தில் ராஜராஜபுரம் என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த மன்னன் கட்டிய ராஜராஜேஸ்வரம் என்னும் கோவில்தான் தற்போது தாராசுரம் கோவில் என அழைக்கப்படுகிறது. 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சி காலத்திலும் இதுவே தலைநகரமாக இருந்தது. 3ஆம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் பிற்கால பாண்டியர்கள் தலையெடுத்தனர். பாண்டிய மன்னனான சுந்தர பாண்டியன் சோழ நாட்டை வென்று பழையாறையில் உள்ள மண்டபம் ஒன்றில் வீராபிஷேகம் செய்து கொண்டான். அதற்கு பிறகு வந்த பாண்டியர் ஆட்சி காலத்தில் இந்த நகரம் கைவிடப்பட்டது. அதன் பிந்தைய வரலாறுகளில் பழையாறை பற்றிய குறிப்புகள் ஏதும் கிடையாது. இதற்கு பிறகு இந்த பகுதி சிறு சிறு கிராமங்களாக சிதறிப்போனது. சேக்கிலாரின் திருத்தொண்டர் புராணத்தில் இந்த ஊர் குறிப்பிடப்படுகிறது. தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர் பதி பழையாறை என்கிறார் சேக்கிலார் பெருமான். நிலவியல் ரீதியாக பார்த்தால் அரசியலாற்றுக்கும் முடிகொண்டான் ஆற்றுக்கும் இடையில் 5 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் கொண்ட பகுதிதான் பழையாறை. சோழர் காலத்தில் பழையாறை மகத்தான சிறப்புகளை பெற்ற ஒரு நகரமாக இருந்தாலும் தற்போது கீழப்பழையாறை, பழையாறை, வடதளி, தென்தளி, திருமேற்றளி, பட்டீச்சுரம், சோழன் மாளிகை, தாராசுரம், திருச்சத்தி முற்றம், அரிச்சந்திரம், பார்க்குளம், முளையூர், ராமநாதன் கோவில், ஆரியப்படையூர், பம்படையூர், புதுப்படையூர், மணப்படையூர், நாதன் கோவில், உடையாளூர் போன்ற சிறு சிறு ஊர்களாக இந்த பகுதி பிரிந்து காணப்படுகிறது. கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 முதல் 8 கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில் இந்த பகுதிகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. இந்த பழையாறை பகுதியில் மட்டும் 19 மிகப்பெரிய கோவில்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது வெகு சில கோவில்களே காண கிடைக்கின்றன. சில கோவில்களின் கோபுரங்கள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த ஊரில் உள்ள சோழன் மாளிகை என்ற பகுதியே சோழர்களின் அரண்மனை இருந்த பகுதியாக சொல்லப்படுகிறது. இந்த ஊர் இருந்த இடத்தில்தான் அந்த காலத்தில் சோழர்களுடைய மாளிகை இருந்திருக்க வேண்டும் என பலரும் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த ஊரில் எந்த இடத்தில் அந்த மாளிகை இருந்திருக்க வேண்டும் என்பது தற்போது அங்கு வசிப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது இந்த ஊரில் உள்ள குளத்திற்கு மேற்கே உள்ள தென்னந்தோப்பு இருக்கும் இடத்தில்தான் சோழர்களின் மாளிகை இருந்ததாகவும் தற்போது அங்கு தோண்டினாலும் கட்டட தொகுதிகளை பார்க்க முடியும் என்றும் வேறு சிலரும் கூறுகின்றனர். இந்த பழையாறை பகுதியில் உள்ள திருமேற்றளியில் ஆதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஒன்று சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது. சோழர்கள் காலத்தில் பெரும்பாலான கோவில்கள் கற்றளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் வெகு சில கோவில்கள் செங்கல் கட்டுமானங்களாகவே நின்றுவிட்டன. அப்படி நின்றுவிட்ட கோவில்களில் வெகு சில கோவில்களே எஞ்சியும் இருக்கின்றன. அப்படி எஞ்சி இருக்கும் கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. சோழர் காலத்திற்கு பிறகு வந்த பாண்டியர்கள் இந்த பகுதியில் இருந்த அரண்மனைகளை அழித்து சூறையாடி விட்டதாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த பகுதியில் இருந்த மக்கள் வெளியே
வெளியேறிய நிலையில் சிறு சிறு கிராமங்களாக இந்த பகுதி உடையத் தொடங்கியது. பிற்காலத்தில் வந்த நாயக்க மன்னர்கள் இங்குள்ள கோவில்களை மட்டுமே புதுப்பித்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கடல் கடந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் இரண்டாம் தலைநகரமாக விளங்கிய இந்த பிரதேசம் தற்போது தனது பழம் பெருமையின் எந்த அடையாளமுமின்றி அமைதியாக காட்சியளிக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.